ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 359வது நாமாவளியாக ஓம் த்ரயீமயாய நமஹ. முருகப்பெருமான வேத உருவாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. த்ரயம் அப்படின்னா 3, த்ரயி அப்படின்னா 3 வேதங்களை குறிக்கும். ரிக் யஜுர் சாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வேதங்கள் வடிவமாக அந்த வேத ஸ்வரூபமாக முருகப்பெருமான் இருக்கார். இந்த 3 வேதங்கள் அவ்வளோ ஒரு உயர்வான நிலையை கொடுக்கக்கூடியது. அதனால தான் வேதங்களுக்கு மறைன்னு பேர், எழுதாக்கிழவின்னு பேர். அதாவது இயற்கையாக இறைவனுடைய மூச்சுக்காற்றாக பாவிக்கக்கூடியது. அதை ரிஷிகள் கிரகித்து நமக்கு சொன்னது தான் வேதங்கள். முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் என்னென்ன செய்கிறது அப்படின்ற திருமுருகாற்றுப்படையில் வர்ணிக்கும் பொழுது அந்தனர் வேள்விக்கு காவலாக அமைகிறது ஒரு முகம்ன்றார். அந்த கந்தர் கலிவெண்பாவில் சொல்லும்பொழுது மறைகளையும் ஆகமங்களையும் வழங்குகிறது ஒரு முகம்ன்றார். அப்போ இறைவனுடைய இடத்துல இருந்தால் அந்த வேதங்கள் எல்லாம் வெளிப்படுது. அதில் முக்கியமானது இந்த 3 வேதங்கள். இதுக்கப்புறம் அதர்வண வேதம் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த 3 வேதங்களில் பயிலும் பொழுது மற்றது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும்ன்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். அப்போ முருகப்பெருமான் இந்த நாமாவளியில் வர்ணிக்கும் பொழுது அந்த 3 வேதங்கள் வடிவமாக 3 வேத ஸ்வரூபமாக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் த்ரயீமயாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.